மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, இதை நாங்கள் புவியியல் பாடம் படிக்க இருக்கின்றோம். புவியியல் பாடத்தில் இந்த கடைசியாக இலங்கையின் அண்மைக்கால அபிவிருத்தியின் கடைசி முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா அந்த கடைசி முடிவு அபிவிருத்தி. அது உங்களுக்கு நேற்று கடைசியாக நடந்த வகுப்பில் நான் படிப்பது. நான் என்ன எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமா? ஓகே, ஞாபகம் இருக்க வேணும். படித்தெல்லாம் மனதில் இருக்க வேணும். என்ன பட்டு பதில் சொல்லக்கூடியதாக இருக்க வேணும். அதுக்கு என்ன செய்ய வேணும் பிள்ளைகள்? அடிக்கடி ஞாபகப்படுத்த வேணும். மாடு, பசு மாடு, நீங்கள் மாடுகளை நீங்கள் பார்க்கலாம். என்ன புல்லு மேய்ந்து போட்டு அப்புறம் என்ன செய்யும்? ஒரு இடத்துலேருந்து படுத்திருந்து அப்படி அசை போடும், சப்பும். அது என்ன அசை போடுவது? தான் சாப்பிட்டதை அப்படியே திருப்பி மேலெடுத்து அவசரப்பட்டு தானே சாப்பிடுது. அவசரப்பட்டு கெதியாக சாப்பிட்றோன்னு அவசரப்பட்டு புல்லு மேயும். அப்போ தான் சாப்பிட்டதை திருப்பி படுத்திருந்து அப்படியே திருப்பி கக்கி அதை மெல்லும் அசை போடுறேன்றால் சப்பி மாவாக்கி அப்போ தான் சமைக்கும், வயிற்றுக்குள்ளே விளங்கும், அசை போடும் மாடு. என்ன அதேமாரி நீங்களும் சாப்பாட்டை அல்ல, படித்தவற்றை மீண்டும் திருப்பி பார்க்க வேண்டும், நினைச்சு பார்க்க வேண்டும். தான் மீட்டல் அல்லது அசை போடுதல் என்று சொல்கிறது. விலங்குகள் தான் அசை போடுவது, நீங்கள் நினைச்சு பார்ப்பது. அடிக்கடி என்ன நாங்கள் படித்த நாங்கள் என்ன படித்த நாங்கள் சார் என்ன சொல்லி தந்தவர், எந்த இடத்துல காட்டினவர், என்ன எல்லாம் நினைச்சு பார்க்க வேணும். அது மறந்தால் திருப்பி புத்தகத்தையோ கொப்பியோ எடுத்து பார்க்க தெப்பியோ. இவ்வளவு தூரம் பிள்ளைகள் நீங்கள் ஞாபகப்படுத்துகிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஹோலுக்குள்ளே போயிருந்து நினைச்சு பார்க்க பட் விடவே வரும், பதில் வரும். அல்லது ஹோலுக்குள்ளே போயிருந்து எக்ஸாம் ஹோலுக்கு போய் அது வருதில்லை இது வருதில்லை, எப்படி அழுதுற வெட்டுறது கிழிக்கிறது தலையடிக்குது இதண்டு அந்தரப்பட்டு கொண்டு இருப்பீங்க. தேவையில்லை. எவ்வளவு தூரம் நீங்கள் நினைச்சு பார்க்குறீங்களோ அவ்வளோத்துக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்வீர்கள். விட்டால் மறந்து போகும். சரியா? ஆகவே இப்போ நாங்கள் என்ன படித்த நாங்கள் இந்த இதில் கிராமிய அபிவிருத்தியில் என்னென்ன செயற்திட்டங்கள் மூலம் கிராமங்கள் அபிவிருத்தி செய்யப்படுது என்று பார்த்த நாங்கள். என்ன அதை நாங்கள் இங்கே வரையும் பார்த்தோம். அதாவது தொலைத்தொடர்பில் உள்ள கிராமங்கள், தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்களையும் நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது பார்த்த நாங்கள். ஏன் தனிமைப்படுத்தப்பட்ட சில கிராமங்கள் இருக்கின்றன, போக்குவரத்து வசதி இல்லை, உள்ளுக்கு இருக்கும், என்ன மிகவும் கஷ்டமான பிரதேசங்கள், அவை தனிமையாகத்தான் இருக்கும். ஏன்னா மற்ற கிராமங்களோடு தொடர்பு இல்லாமல் இருக்கும். ஆகவே அவற்றையும் விடக்கூடாது, என்ன அவற்றையும் வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே என்ன செய்கின்றார்கள்? பாதைகளை அமைத்து கொடுப்பது, பாலங்களை போட்டு கொடுப்பது, என்ன அங்கே குடிநீரை வழங்குவது, அங்கே மின்சாரத்தை வழங்குவது, அங்கே கைத்தொழிலை வளர்ச்சியடைய செய்வது போன்ற நடவடிக்கைகள் மூலம் அந்த கிராமங்களையும் வளர்ச்சியடைய செய்வது மட்டுமின்றி ஏனைய கிராமங்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக செய்தல் என்பதை நான் கடைசியாக பார்த்தேன். ஞாபகம் இருக்க பிள்ளைகளுக்கு? ஞாபகம் இருக்க வேணும், அடிக்கடி நினைச்சு பார்க்க வேணும் பிள்ளைகள். என்ன சார் படிப்பு பேர் தானே, அல்ல நாளை படிக்கலாம்ட்டு பேசாமல் இருக்கிற இல்லை. அன்றன்றைக்கே படிக்கிற பாடங்களை அன்றன்றைக்கே பார்த்துட வேணும். நீங்கள் மேசையில் இருந்து தான் படிக்கணுமென்று இல்லை, அது எழுதுகிற கணிதங்கள் இதுகள் விஞ்ஞானங்களை நீங்கள் பார்க்கலாம். மற்றையெல்லாம் நீங்கள் உங்களோட வேலையில் செய்து நினைச்சு பார்க்கலாம், விளையாடி கொண்டு நினைச்சு பார்க்கலாம். இன்றைக்கு நான் என்ன படித்தேன், நான் என்ன இதண்ட நான். அப்போ ஒவ்வொரு வேலையும் செய்து கொண்டு நினைச்சு பார்க்கலாம். மேசையில் இருக்க தேவையில்லை. மறந்தால் தெரிய போய் கொப்பியை புத்தகத்தை எடுத்து பார்க்க திருப்பி சரி ஞாபகத்துக்கு வரும். என்ன ஆகவே இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற பிள்ளைகள் என்ன சமூகம் சார்ந்த செயற்திட்டங்கள் மூலம் என்ன நடக்குது? கிராமங்களில் குடிநீரை வழங்குதல், அடுத்து பயிற்சிக்கான நீரை வழங்குதல். அப்போ கிராமங்களில் குடிநீருக்கு தட்டுப்பாடு இருக்கும். சில கிராமங்கள் நீர்வளம் நிறைந்ததாக இருக்கும், ஆனால் அநேகமான கிராமங்கள் குடிநீர் தட்டுப்பாடாக காணப்படும். ஆகவே அந்த சமூகம் சார்ந்த செயற்திட்டங்கள் மூலம் குடிநீரை பெற்றுக்கொள்வதும் விவசாயத்துக்கான நீரை பெறுவதுமாக இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கிராமங்கள்லேயும் குளங்கள் இல்லை.
என்ன வன்னி சார்ந்த பகுதிகளில் நிறைய குளங்கள் இருக்குது. என்ன மற்ற பகுதிகளில் குளங்கள் மிக குறைவாக இருக்கும். சில இடங்களிலே பெரிய பாரிய நீரை பெறக்கூடிய குளங்களாக இல்லை. அப்போ அந்த அப்படியான இடங்களில் குளங்கள் இருக்கிற இடங்களில் குளங்கள் எல்லாம் தூர்ந்து போயிருக்கும். தூர்ந்து என்றால் குளங்கள் எல்லாம் இடிந்து பழுதடைந்து போயிருக்கும். அதுக்குள்ள மரங்கள் எல்லாம் விழுந்து அப்படி இருக்கும். அல்லது சனங்கள் அதுக்குள்ளே குப்பைகளை கொண்டு கொட்டுவார்கள். அல்லது பாவிக்காமல் இருப்பதனால் அந்த அந்த குளம் பயன்படாமல் இருப்பதனால் அதுக்குள்ளே நிறைய நீர்வாழ் தாவரங்கள் எல்லாம் வளர்ந்து என்ன நீங்கள் பார்க்கலாம் அப்படியே மூடிடும், தண்ணியெல்லாம் மூடிடும். அப்போ அதுக்குள்ளே அந்த தண்ணியை பாவிக்க முடியாதபடி உடம்பு தொல்லைகளாக ஏதோ இருக்கும். என்ன ஆகவே என்ன செய்ய வேணும்? அதிலிருந்து குடிநீரை அந்த மக்கள் பெறக்கூடியதாகவும் அல்லது பயிற்சிக்கு நீரை வழங்கக்கூடியதாகவும் அந்த குளங்களை புனரமைப்பு செய்வது, துப்புரவு செய்து புனரமைப்பு செய்து நல்ல நீரை பெறக்கூடியதாகவும் பயிருக்கான நீரை பெறக்கூடியதாகவும் செய்யும். அப்போ குளங்களை திருத்தி அமைக்கிற பாரிய வேலை திட்டத்தின் கீழ் பாரிய குளங்களை சிறிய குளங்களை திருத்தி அமைப்பது, பாரிய குளங்கள் இந்த சிறிய குளங்கள் நீரை பெறக்கூடிய விதத்தில் அவற்றை தொடர் இணைப்பது, என்ன இப்படி செய்வதன் மூலமாக என்ன செய்யலாம்? பயிற்சிக்கான நீரை பெற்றுக்கொள்வது மட்டுமின்றி குடிநீருக்கான தேவையை. அப்போ குளங்கள் இல்லாவிட்டாலும் அப்போ குளங்கள் இருந்தால் என்ன, அங்கேருந்து குடிநீர் சுத்தமான குடிநீரை பெறுவதற்கு என்ன செய்யலாம்? வேறு இடத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வருவது, என்ன தண்ணீரை பவுசர்கள் மூலம் அல்ல நீர்த்தாங்கிகள் மூலம் கொண்டு வந்து மக்களுக்கு விநியோகிப்பது, அல்லது குழாய் கிணறுகளை ஏற்படுத்தி கொடுப்பது, அல்லது நீர் குழாய்களை வேறு தூர இடங்களிலிருந்து நீர் குழாய்கள் மூலம் நீரை வர வைப்பது. அப்போ குளங்களிலிருந்து நீரை பெறலாம், குடிநீரை சுத்திகரித்து அல்லது நல்லதாக குளங்கள் துப்புரவாக இருந்தால் அப்படியே பெறக்கூடியதாக இருக்கும். அப்போ குளங்களிலிருந்து நீரை பெறலாம், அல்லது குழாய் கிணறுகளை அமைத்து கொடுக்கலாம், குழாய் கிணறுகளை அமைத்து கொடுக்கலாம் கிராமங்கள் தோறும், அல்லது தூர இடங்கள்லேருந்து நீரை கொண்டு வரலாம், நீர் தாங்கிய போக்குவரத்து நீர் பவுசர்கள் மூலம் கொண்டு வரலாம், அல்லது தூர இடங்களிலிருந்து நீர் குழாய்கள் மூலம் நீரை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், யாழ்ப்பாண நகரத்தில் கிளிநொச்சியிலிருந்து நீரை பெறுவதற்கோ குளங்கள் மூலம் கொண்டு வருவதற்கோ யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு, அல்லது கடல் நீரை சுத்திகரித்து உப்பு நீரை நல்ல நீராக மாற்றி மக்களுக்கு நகர மக்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் நீரை வழங்கக்கூடியதாக இன்றைக்கு பெரிய உலக வங்கியின் உதவியுடன் இன்றைக்கு குழாய்கள் எல்லாம் பதிக்கப்பட்டு இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நீரை மக்கள் பெறக்கூடியதாக இன்றைக்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதே போன்றுதான் கிராமங்களுக்கும் சுத்தமான நீரை பெற வேண்டும். கிராமங்களில் முக்கியமான தொழிலாக பயிற்சியை வழங்குகிற, எனவே பயிற்சிக்கு நீரை வழங்க வேண்டும் என்பதற்காக அங்கும் என்ன இந்த அடிப்படையில் சமூகம் சார்ந்த செயற்திட்டங்கள் மூலமாக அங்கும் நீர் வழங்கப்படுகின்றது. சமூகம் சார்ந்த செயற்திட்டத்தின் கீழ் அங்கும் நீர் வழங்கப்படுகின்றது. அப்போ பிள்ளைகள் நீங்கள் பார்க்கலாம், அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது கம் திரிய என்ற செயற்திட்டத்தின் மூலம். கம் திரிய கம என்பது கிராமம் என்று சொல்லப்படும், அல்லது ஊர் என்று சொல்வார்கள். கம் திரிய எனப்படுகின்ற அந்த நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் புனித இடங்களுக்கும் என்ன புனிதமாக இருக்கின்ற பார்க்கலாம். இப்போ கிராமங்களில் புனித அநேகமாக கூடுதலாக சிங்கள கிராமங்களில் நிறைந்தளவு விகாரைகள்லாம் கட்டப்பட்டு என்ன அங்கிருந்து மத வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அவற்றை புனித இடங்களாக கருதுவார்கள். அரசாங்கம் சில முக்கியமான இடங்களை புனித இடங்களாக கருதுகின்றது. அன்றாஜபுரம், புலனறுவை, அடுத்தது மடு தேவாலயம், நல்லூர், நைனாதீவு, இவை குறிப்பிட்ட முக்கியமான புனித இடங்களாக அரசு பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. இதைவிட ஒவ்வொரு கிராமங்களிலும் என்ன ஆலயங்கள் அமைத்து அல்லது விகாரைகளை அமைத்து என்ன அல்லது தேவாலயங்களை அமைத்து அங்கே மக்கள் புனித இடங்களாக வழிபடுவார்கள். என்ன ஆகவே அரசாங்கத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டால் என்ன அல்லது மக்களால் அதை புனித இடங்களாக கருதப்பட்டால் என்ன, அவற்றையெல்லாம் அரசு கணக்கில் எடுத்து என்ன செய்கின்றது? கம்திரிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழம் அவற்றுக்கு உதவிகளை வழங்குவது.
என்ன அந்த புனித இடங்கள், அந்த புனித இடங்களை பாதுகாக்கக்கூடியதாகவும் புனித இடங்களை நிர்வகிக்கக்கூடியதாகவும் வழிபாடுகள் ஒழுங்காகவும் சிறப்பாகவும் இடம்பெறக்கூடியதாகவும் புனித யாத்திரைகள் வந்து போகக்கூடியதாகவும் அவர்களுக்கான சகல வசதிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அந்த புனித இடங்கள் புனிதமாகவே இருக்கக்கூடியதாக பல்வேறு வசதிகளையும் அரசாங்கம் செய்து கொடுத்தால். இது எந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் கம் திரிய என்ற நிகழ்ச்சி திட்டத்தின் இதை மட்டுமின்றி விளையாட்டுக்கள் இந்த கிராம பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். விளையாட்டுகள், பல்வேறு விளையாட்டுகள், கிராமிய விளையாட்டுகள், பிரசித்தி பெற்ற விளையாட்டுகள் என்ன அவை இன்றைக்கு உலக இது அரங்குக்கு கூட இன்றைக்கு ஒலிம்பிக் இதுகளில் கூட சேர்க்கப்படுகின்றன சில விளையாட்டுகள் என்ன. அப்போ இந்த கிராமத்தில் இருக்கிற அந்த விளையாட்டுக்கள் அழிந்து போகாதபடி அந்த விளையாட்டுக்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாக அந்த விளையாட்டுக்களை இன்னமும் தரப்படுத்தக்கூடியதாக என்ன செய்கின்றது அரசு அவற்றுக்கு பல்வேறு உதவிகளை வழங்குகின்றது. என்ன நிதி உதவிகளை வழங்கும், அடுத்தது அவற்றிற்கான கருவிகளை வழங்கும், மற்றது பயிற்சி திட்டங்கள் மூலம் சிறந்த பயிற்சியாளர்களை நியமித்து அந்த கிராமிய வீரர்களுக்கு பயிற்சியை வழங்கும். கூடுதலாக இந்த கிளித்தட்டு என்ன மற்றது பல்வேறு விளையாட்டுகள் இருக்குது, கருப்பந்தாட்டம் என்ன பல்வேறு விளையாட்டுகள் கிராம மட்டத்தில் இருக்குது என்ன. அப்போ அந்த விளையாட்டுக்களை எல்லாம் இன்றைக்கு அரசாங்கம் அழிந்து போக விடாதபடி அந்த விளையாட்டுக்கள் மூலம் என்ன மக்களும் மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் வீரர்கள் உற்சாகமுடையவர்களாக ஆரோக்கியம் உள்ளவர்களாக விளங்கக்கூடியதாகவும் அதே நேரத்தில் முக்கியமாக இந்த விளையாட்டுக்கள் மூலம் என்ன உங்களுக்கு தெரியும், விளையாட்டுக்கு நீங்கள் கல்வியில் படிச்சிருப்பீங்க. விளையாட்டுக்கள் மூலம் உண்மை, நேர்மை, தைரியம், வீரம், அதே நேரத்தில் வெற்றியை மகிழ்வாக கொண்டாடுதல், தோல்வியை துவண்டு போகாதபடி அதையும் ஏற்றுக்கொள்ளுதல், வெற்றியை மகிழ்வாக கொண்டாடுதல், தோல்வியை ஏற்றுக்கொள்ளுதல், நல்ல மனப்பாங்குகளை இந்த விளையாட்டின் மூலம் வீரர்களுக்கு அல்லது விளையாட்டில் ஈடுபடுபவர்களுக்கு பயிற்றுவிப்பது. நல்ல மனப்பாங்குகளை என்ன விளையாட்டின் மூலம் நேர்மை, உண்மை, வீரம் என்ன அதே நேரத்தில் வெற்றியை மகிழ்வாக கொண்டாடுவது, தோல்வியை கண்டு துவண்டு போகாதபடி தோல்வியை ஏற்றுக்கொள்வது என்ன இப்படியான மனப்பாங்குகளை வீரர்களிடையே வளர்த்தல் அல்லது மாணவர்களிடையே வளர்த்தல் என்ன இப்படி செய்வதன் மூலம் அதே நேரத்தில் அவர்கள் ஒரு சிறந்த நட்பிரஜையாக உருவாகிறார்கள் என்ன பிள்ளைகள். இதே நேரத்தில் இன்னொன்று எமது இலங்கை நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனையாக என்று எழுந்துள்ளது இளைஞர்களையும் யுவதிகளையும் அதே நேரத்தில் உங்களை மாதிரி சிறுவர்களையும் இன்றைக்கு மிக அழிக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது என்ன? போதைப்பொருள் கடத்தல், பாவனை என்ன விளங்குத பிள்ளைகள். அதே நேரத்தில் இங்கால அடுத்த அரக்கனாக இருப்பது டெலிஃபோன். டெலிஃபோனை பயன்படுத்துதல் நல்ல விடயங்களுக்காக இல்லை, கூடுதலாக அது ஆரம்பத்தில் நல்ல விடயங்களாக இருக்கும். பயிற்சிகளை இந்த விளையாட்டுகள் அது இது உருவாகி பிறகு அது கூடாத விஷயங்களுக்கு உங்களுக்கு இட்டு செல்லும். ஏன் விளையாட்டிலேயே நீங்கள் பார்க்கலாம், உங்களை மாதிரி மாணவர்கள் என்ன சில கேம்ஸ்களை விளையாடி உயிர்களையே மாய்த்து கொள்கின்ற அளவுக்கு போயிருக்கிறார்கள், உயிர்களை மாய்த்து இருக்கிறார்கள் என்ன. ஏன்னா அந்த அளவு அந்த கேம்ஸ் உங்களை அழிவுக்கு இட்டு செல்லும் என்ன. ஆகவே ஒரு பக்கத்தால் டெலிஃபோன் பயன்பாடு, இன்னொரு பக்கத்தால் போதைப்பொருள். இன்றைக்கு இலங்கையில் மிக முக்கியமான இளைஞர்களையும் ஜோதிகளையும் சிறுவரையும் அழிக்கின்ற முக்கிய பிரச்சனையாக இந்த ரெண்டும் விளங்குகின்றது என்ன. இதை விட களவு, பொய் என்ன பல்வேறு தீய செயல்களும் இடம்பெறுகின்றன எங்கள் இளைஞர்கள் மத்தியில். அப்போ இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன தெரிந்தோ தெரியாமலோ எமது இளைஞர்கள் ஜோதிகள் உங்களை மேல் சிறுவர்கள் எல்லாம் அழிந்து கொண்டு போகின்றார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் என்ன அவர்களை என்ன சரியாக பயன்படுத்தவோ வழிநடத்தவோ இல்லாதிருப்பது தான் காரணம். அப்போ சிறுவர்களை உங்களை மேல் சிறுவர்களுக்கு நல்ல வழிகாட்டல்கள்
அல்லது இளைஞர் ஜோதிகளுக்கான நல்ல வழிகாட்டல்கள். அவர்கள் இந்த கூடாத விஷயங்களில் ஈடுபடாதபடி அவர்களுக்கேற்ற ஏனைய வசதிகளை செய்து கொடுக்கும் போது அவர்கள் இதை நிச்சயம் பார்க்க மாட்டார்கள். இந்த அடிப்படையில் விளையாட்டு முக்கியமானது. அப்போ என்ன, பிள்ளைகள் வேலை இல்லாத இருப்பதனால்தான் ரோட்டுக்கு போகிறார்கள், பல்வேறு குழப்படிகளை ஈடுபடுகிறார்கள். அது அவருடைய வாழ்க்கையை அழித்து விடும். அதில் போதைப் பொருட்களை பயன்படுத்துவது, இந்த டெலிஃபோனை பயன்படுத்துவது, அல்லது களவெடுப்பது, குற்றங்களை புரிவது, இதெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் அவர்களை சரியாக பயன்படுத்தவில்லை. அப்போ என்ன செய்யலாம்? பாடசாலை முடிய பிள்ளைகளுக்கு விளையாட்டில் ஈடுபட செய்ய வேண்டும். என்ன, நல்லா விளையாட வேணும். என்ன, எல்லோரும் விளையாடு. இன்றைக்கு நாங்கள் அப்படி விளையாடுறோமா? இல்லை, பாடசாலை முடிஞ்சோன்னா டியூஷன், எல்லாரும் டியூஷன். என்ன, இயந்திர வாழ்க்கையே போகிறோம். பிள்ளைகளுக்கு டியூஷன் முடிஞ்சோடனே அங்கால எல்லாரும் போட்டி போட்டு படித்தோடனே வேலையில்லா பிரச்சனை. என்ன, வேலையில்லா பிரச்சனை தோணுன்னு வேலையில்லாதவரெல்லாம் என்ன செய்வார்கள்? சும்மா இருப்பா. அப்போ ஏதாவது ஒரு விடயத்தில் ஈடுபட வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்படுகிறது. என்ன, அப்போ படித்து முடிய அவர்களை வடிவான சரியாக பயன்படுத்தினா விளையாட்டுக்கள் விளையாட விடுங்க. அதுக்கு பிறகு படியுங்கோ, அதுக்கு பிறகு டைமுக்கு நித்திரொழுங்கோ, நேரத்தோடு எழும்புங்கோ. என்ன, ஆனால் இன்றைக்கு அந்த இதெல்லாம் குறைந்து கொண்டு போவதனால இளைஞர்களும் ஜோதிகளும் என்ன செய்வது தெரியாமல் இன்றைக்கு போதைப் பொருட்களுக்கும் இன்றைக்கு டெலிஃபோன்களுக்கும் அடிமையாகி விடுகிறார்கள். அதற்காகவே என்ன செய்யலாம்? இவர்களுக்கான அவர்களுடைய வேலையை முடியவோ, வேலையில் இருக்கோ, எல்லாரும் வாங்க விளையாட்டுக்கு வாங்க. அங்கே விளையாட்டுண்டா தனியாக விளையாட்டு மட்டுமல்ல. ஏன்னா அங்கே பல்வேறு விளையாட்டுக்கள் இருக்கும். அதே நேரத்தில் எல்லாரும் எல்லாத்திலையும் ஈடுபடக்கூடியதாக, நல்ல விடயங்களை ஈடுபடக்கூடியதாக அங்கே வாசிய சாலைகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கும். இப்போ புத்தகம் வாசிய விளையாடுற எல்லாரும் விளையாடு என்றால் சந்தோஷமாக இருக்கும். அவர்களும் தேவையில்லாத விடயங்களுக்கு போக மாட்டார்கள். என்ன, எல்லாரும் வாங்கோ, 4 மணிலேருந்து 6 மணி வரையும் எல்லாரும் விளையாடுங்கோ. சந்த நிலையங்கள் எல்லாம் தண்டு விளையாட்டுக்கெல்லாம் திறந்து எல்லாரும் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும்போது இளைஞர் யுவதி எல்லாம் வருவார்கள். இப்போ ரோட்டில் ஒருவரும் நிற்க மாட்டார்கள். ரோட்டில் இருந்து தேவையில்லாத விடயங்களுக்கு செல்ல மாட்டார்கள். என்ன, அவர்களுக்கு யோசிக்கவே டைம் இருக்காது. நல்லா விளையாடுவார்கள், சந்தோஷமாக இருக்கும். விளையாட்டுகள், போட்டிகள் அப்படி இப்படி இருக்குது. கபடி அப்படி இப்படி இருக்குது, எனக்கு போட்டியெல்லாம் இருக்குது. என்ன, இறப்பந்தாட்டம், என்ன கிளித்தட்டு. என்ன, அப்போ இதில் ஈடுபடும் போது பிறகு 6 மணி என்னோட ஓகே, இனி குளித்து விளையாட்டு நீ போய் படியுங்கோ. எல்லாரும் வேலைக்கு போகிறாக்கள் உங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி நாளைக்கு விடியும் வேலைக்கு போகணுமென்னு அதுக்கு ஆயத்தம் செய்யுங்க. அது பிறகு நித்திரொழுங்க டைமுக்கு. அப்போ விளையாட்டு என்பது பிள்ளைகள் மக்களை உற்சாகப்படுத்துவது மட்டுமல்ல, வீரர்களாக உருவாக்குவது மட்டுமல்ல, நேர்மையாளர்களாக உருவாக்குவது மட்டுமல்ல, என்ன, அவர்களை நல்ல பிரஜைகளாக உருவாக்குவது, அழிந்து போக விடாதபடி. போதைப் பொருட்களுக்கும் மற்றது இங்கால தொலைபேசிகளுக்கும் அழிந்து போக விடாதபடி இந்த அரசாங்கம் என்ன செய்கின்றது? இந்த விளையாட்டுக்களை ஆரம்பித்து கிராமங்கள் தோறும் அதற்கான வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து, என்ன, அதற்கான விளையாட்டு கழகங்கள் சங்கங்களுக்கெல்லாம் நிறைய உதவிகளை வழங்கி, நிதியுதவியோ அல்லது கருவிகளை கொடுத்தோ அல்லது விளையாட்டு மைதானங்களை அமைத்து கொடுத்தோ அல்ல இருக்கின்ற விளையாட்டு மைதானங்களை தரப்படுத்தியோ நல்ல பயிற்சிகளை எல்லாம் வழங்கி என்ன செய்கின்றது? நல்லொரு பிரஜைகளை உருவாக்குகின்றது. அவர்களிலிருந்து தான் இன்றைக்கு ஒலிம்பிக்கு கூட இன்றைக்கு போட்டியாளர்கள் போகிறார்கள், வீரர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். என்ன, ஆகவே அப்போ இது நல்ல விடயம் என்று சொன்னால் மக்களை நல்ல பிரஜைகளை உருவாக்குவதற்கும் நல்ல மனப்பாங்குடையவர்களாக உருவாக்குவதற்கும் நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாக சுறுசுறுப்புள்ளவர்களாக வைப்பதற்கும் அதே நேரத்தில் மகிழ்ச்சியுடையவர்களாக்குவதற்கும் வீரர்கள் மட்டுமல்ல, அந்த விளையாட்டுக்களை பார்ப்பவர்கள், நாங்கள் எங்களை மாதிரியாக்கள் பார்ப்பவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடையதாக இருப்பதற்கும் எங்களுடைய வீரர்கள், எங்களுடைய நாடு கிரிக்கெட் விளையாடும்போது என்ன உணர்வு ஏற்படுகிறது? அங்கே இனம், மதம், மொழி என்ற சாதி என்ற உணர்வு ஏற்படுதா? இல்லை. நாங்கள் இலங்கையர்கள். நம்ம ஸ்ரீலங்கன். அப்போ அங்கே தான், அங்கே சாதி மதம் என்று வரல, ஏன்னா இனம் என்று வரல, துவசம் வரவில்லை. எங்களுடைய விளையாட்டு எங்களுடைய நாடு வென்று விட்டது, எங்களுடைய அடி வென்று விட்டது. அப்போ நல்ல உற்சாகமான ஒற்றுமையை, நல்ல சந்தோஷமான ஆரோக்கியமான
என்ன நல்ல நேர்மையுள்ள நல்ல உண்மையுள்ள திடகாத்திரமுள்ள நல்ல பிரஜைகளை உருவாக்குவது இந்த விளையாட்டு. எனவே அந்த விளையாட்டுக்களை கிராமங்கள் தோறும் இந்த கம்தெரிய நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் கிராமங்கள் தோறும் அமைத்து கொடுத்து ஏன்னா அதற்கான உதவிகளை வழங்குவதும் இது முக்கியமானது. அப்போ இதனால் அந்த கிராமம் மட்டுமல்ல, அந்த பிரதேசம் மட்டுமல்ல, அந்த மாவட்டம், மாகாணம், நாடு எல்லாம் பெருமையடையும், அபிவிருத்திக்கு இட்டுச் செல்லப்படும். இவை மட்டுமன்றி என்ன அங்கே இறப்புக்கள் இறந்தவர்களுக்கு கூட மரண உதவிகளை வழங்குவது, என்ன மரண சேமலாப நிதிகளை பெற்றுக் கொடுப்பது. இப்போ உதாரணமாக கிராமங்களில் அதிகமாக எல்லாரும் வசதியானவர்களாக இருக்க மாட்டார்கள். என்ன அப்போ பெரும்பாலுமே அங்கே சாதாரண நடுத்தரமோ அல்லது வசந்தை குறைந்த மக்களோ இருப்பார்கள். அப்போ அங்கே இறப்புகள் ஏற்படும் போது, மரணங்கள் ஏற்படும் போது அவர்களால் அதை அடக்கம் செய்வதற்கு பணம் இல்லாது இருக்கலாம். என்ன அடக்கம் செய்வதற்கு உடனடியாக பணம் தேவைப்பட வேணும். அப்போ உடனடியாக பணம் தேவை. அப்போ உடனடியாக பணம் தேவை வேண்டாம், ஆட்டையும் கடன் வேண்டவனும் கடன் கொடுப்பவர்கிட்டையும் இருக்க வேணும் பணம். ஆகவே அங்கே பிரதேசத்தை வைத்து கொண்டிருக்க முடியாது. இப்படியான நிலைமைகளில் என்ன மரண நிதி உதவிகளை வழங்குவதும் சரிதானே. மரண சங்கங்கள் அமைத்து அந்த நிதியுதவிகளை வழங்குவதும் உடனடியாக தேவையான பணத்தை கொடுத்து அந்த பிரதேசங்களை அடக்கம் செய்வதும் சமய முறைப்படின்படி என்ன ஒழுங்காக அடக்கம் செய்வதற்கும் அவர்களுக்கு பணத்தை வழங்குவதற்கும் அரசாங்கங்கள் முயன்று வருகின்றன. இந்த அடிப்படையில் இலங்கை முழுக்க இந்த கம்தெரிய நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் மரண சங்கங்களை அமைத்து சேமநாப நிதிகளை வழங்கி வருவதும் அந்த கிராமங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான செய்வதன் மூலம் என்ன செய்யலாம்? கிராமங்களை அபிவிருத்தி செய்யலாம். ஏன்? மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் போது கிராமங்கள் அபிவிருத்தி அடையும், அல்லது வளர்ச்சி அடையும், அல்லது மேம்படும். அப்போ ஒவ்வொரு கிராமம் வளர்ச்சி அடைய மாவட்டம், மாகாணம், நாடு வளர்ச்சி அடையும். விளங்க. அப்போ கம்திரிய திட்டத்தின் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்று புனித இடம், கிராமங்களில் உள்ள புனித இடங்கள், அடுத்த விளையாட்டுக்கள், அடுத்த மரண சங்கங்கள், இவற்றிற்கான உதவிகளை வழங்கி அந்த கிராமங்களை மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது, அதனூடாக கிராமங்களை வளர்ச்சியடைய செய்வது, நாட்டை அபிவிருத்தி அடைய செய்வது. சரியா பிள்ளைகள்? ஓகே. அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்கின்ற விடயம் பிள்ளைகள், கிராம மட்டத்தில் குடும்ப அலகுகளுடன் தொடர்புடைய குடும்ப நல உத்தியோகத்தர்களை நியமித்து, குடும்ப நல உத்தியோகத்தர் அல்ல சேவையாளர்களை நியமித்து குடும்பங்களிடையே என்ன அவர்களுடைய சுகாதார வசதிகள், மருத்துவ வசதிகள், அதே நேரத்தில் அவருடைய நல்ல போசாக்கு நிலைகள், என்ன சிறுவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார் மிக முக்கியமாக, இத்தோடு சேர்ந்து ஏனையோர், இளைஞர்கள், ஜோதிகள், முதியோர் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான போசாக்கு உணவு திட்டங்கள், அதே நேரத்தில் சுகாதார மருத்துவ வசதிகள், ஏன்னா அடிப்படை சுகாதார மருத்துவ வசதிகள், அதே நேரத்தில் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக உளவியல் சார்ந்த சேவைகள், என்ன உளவியல் சார்ந்த சேவைகள், என்ன அதை மனநல சேவைகள் என்று சொல்லலாம், அல்லது அவர்களை கீலிங் என்று சொல்லலாம், அவர்களை சுகப்படுத்துகின்ற நிகழ்வுகளாக இருக்கலாம். என்ன உடலை மட்டுமின்றி உளத்தையும். அப்போ மக்கள் வறுமையினாலோ அல்லது செல்வத்தினாலோ மக்கள் விரக்தி அடையலாம், பல்வேறு விரக்திகளை மக்கள் பெறலாம். எனவே அவருடைய வாழ்க்கை என்ன இயல்பு வாழ்க்கை சந்தோஷம் இல்லாது போகலாம், பிரச்சனைக்குரியதாக மாறலாம். எனவே இந்த குடும்ப நல சேவையாளர்களை நியமித்து அவர்கள் அந்த குடும்பங்களோடு சேர்ந்து நெருக்கமாக அவர்களுடைய இந்த சேவைகளை ஏற்படுத்தி கொண்டு என்ன அங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை ஒன்று மேம்படுத்துவது அல்லது அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை சீராக்குவது, இந்த நடவடிக்கைகள் மூலமாகவும் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்போ குடும்ப அலகு
ஒவ்வொரு குடும்பம் அல்ல இணைக்கப்பட்ட குடும்பங்கள் அந்த அலுவலெல்லாம் இந்த குடும்ப நல சேவையாளர்களை நியமித்து இதன் மூலமாக அந்த கிராமத்தினுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்வது. ஆகவே இப்படியான சேவையாளர்களை நியமிக்கும் போது அவர்களை சும்மா நியமித்து போட்டு அப்படி உடனே விட முடியாது. அப்போ அவர்களுக்கு சிறந்த பயிற்சிகளை வழங்க வேண்டும். ஏன்னா அப்போ கிராமங்களில் இந்த சுகாதார வைத்திய வசதிகளை மருத்துவ வசதிகளை அந்த பயிற்சியிலே அப்படியானவர்களுக்கு வழங்க வேண்டும். அதே நேரத்தில் போசாக் உணவு திட்டங்கள் அது பற்றிய பயிற்சிகளை வழங்க வேண்டும். அதே நேரத்தில் பின்தங்கிய கல்வி அறிவுடைய மாணவர்களுக்கு விசேட வகுப்புகளை வைக்கக்கூடியதாக ஏன்னா பாடசாலையை விட விசேட வகுப்புகளை வைக்கக்கூடியதாக நீங்கள் பார்க்கலாம். பின்னேரங்களில் டியூஷன் சென்டர்கள் இங்கே நகரப்பகுதியில் இருக்கிற மாதிரி கிராம பகுதியில் அவ்வளோ பணம் கொடுத்து படிப்பதற்கு வசதிகள் இல்லை. என்ன அதே நேரத்தில் அங்கே நிறைந்த நிபுணத்துவம் பெற்ற ஆசிரியர்களும் இருக்க மாட்டார்கள். எனவே என்ன செய்கின்றது, இந்த கிராமங்கள் தோறும் பின்னேற மாலை நேர வகுப்புகள் பொதுவாக அந்த கிராமத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொது இடத்துல மாலை நேர வகுப்புகளை வைத்து இலவசமாக கல்வி வழங்குதல். ஏன்னா இலவசம். அப்போ மாணவருடைய அந்த பின்தங்கிய கிராமங்களில் இருந்த மாணவருடைய கல்வி அறிவை வளர்ச்சி செய்வதாக அல்லது மேம்படுத்துவதற்காக மேலதிக மாலை நேர வகுப்புகள். அப்போ எல்லா பிள்ளைகளும் அந்த ஏரியாவில் எல்லா பிள்ளைகளும் போவார்கள், கட்டாயம் போவார்கள். அப்போ இலவசம் என்பதற்காக வேண்டி அது தரம் குறைந்ததாக இருக்காது, அது தரமானதாகவும் தகுதியானதான கல்வி தான் அங்கே வழங்கப்படும். என்ன அப்போ தனியே இந்த குடும்ப நல சேவகர்கள் மூலம் தனியே அவர்கள் அந்த சுகாதார வைத்திய வசதிகளை இது அல்லது போசாக் உணவு திட்டங்களை மேற்கொள்வதோ அல்லது இந்த கர்ப்பிணி தாய்மார் குழந்தைகளுக்கான விசேட நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதோ மட்டுமின்றி அவருடைய கல்வி வசதிகளையும் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, அதுக்கு இவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். இந்த கிராம சேவையாளருக்கு பயிற்சி அளிக்க. அதே நேரத்தில் அங்கால என்ன உடல்நலத்தை போன்று உடல்நலத்திற்கான இவர்கள் உடல்நல சேவைகளை வழங்கக்கூடியதாக உங்களோட பாடசாலைகள் எல்லாம் இருக்கிறார்கள் எல்லாம். என்ன என்ன அவர்கள் என்ன சொல்வது, உளவியல் ஆசிரியர்கள் என்று சொல்கிறது. என்ன அவர்களை உளவியல் ஆசிரியர் என்று சொல்வது, அவர்களை வைத்து மாணவர்களுடைய பிரச்சனைகளை இனங்கண்டு அதை தீர்ப்பதற்கான ஆலோசனைகளை வழங்குவது தான் அந்த ஆசிரியருடைய சேவைகள். அப்படியான சேவைகளை இவர்கள் மூலமாகவும் வழங்க பார்ப்பது. அதாவது மாணவர் மத்தியில் இருக்கலாம், இளைஞர் ஜோதியில் மத்தியில் இருக்கலாம், குடும்பங்களிடையே இருக்கலாம், பிரச்சனைகள் பிணக்குகள் உளம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால் அவர்களை மீள முடியாமல் இருக்கலாம் மக்கள் அல்ல மாணவர்கள். எனவே அவர்களுக்கு ஆலோசனை தேவையான உளவியல் ஆலோசனைகளை வழங்கி அவர்களை சீர்படுத்துவது, அவர்களை பழைய நிலைக்கு கொண்டு வருவது, அவர்களுடைய மனவிரக்தியை போக்குவது, அவர்கள் நல்ல மனப்பான்புள்ளவர்களாக மாறுவதற்கான ஆலோசனைகளை வழங்குவது, பயிற்சிகளை வழங்குவது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு யோகா பயிற்சி எல்லாத்துக்கும் சிறந்ததாக இருப்பது யோகா பயிற்சி. எனவே யோகா பயிற்சியின் மூலம் உடல் உள ஆரோக்கியங்களை மேம்படுத்தலாம், அமைதியான மக்களாக மாற்ற வைக்கலாம் என்பதற்காக இன்றைக்கு நாடுகள் தோறும் யோகா முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ஆகவே தியானங்கள், பல்வேறு இறை தியானங்கள் மற்ற யோகா பயிற்சி போன்றவற்றை எல்லாம் இன்றைக்கு கிராமங்கள் தோறும் இன்றைக்கு முக்கிய கவனம் எடுத்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அப்போ இதற்காக என்ன செய்யலாம், இந்த குடும்ப நல சேவையாளர்களை இதுக்கு பயன்படுத்தலாம். எனவே பயன்படுத்தும் போது இவர்களுக்கான பயிற்சிகளை முதல் கொடுக்க வேண்டும், சிறந்த பயிற்சிகளை வழங்க வேண்டும். அந்த பயிற்சிகள் எல்லாம் வழங்குவதற்கும் அவர்கள் மூலம் சேவைகளை புரிவதற்கும் அரசாங்கங்கள் இன்றைய கிராமங்கள் தோறும் முன்னின்று செயற்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கலாம். விளங்குது. இப்போ அப்போ திருப்பி சொல்லுகின்றேன், அப்போ தனியே மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது என்று சொன்னால் அவருடைய உடல் உள ஆரோக்கியங்களை மேம்படுத்த முதல் வேணும். அப்போ உடல் என்னும்போது சுகாதாரம், சுத்தமாகவும் சுகமாக வாழ்வதற்கு சுகாதார வைத்திய வசதிகள்
அது ஆலோசனையாக இருக்கலாம் அல்லது அதுக்கான சேவைகளாக இருக்கலாம். அடுத்து உடல் உள ஆரோக்கியங்கள் என்ன, இவை தவிர ஏனையவை கல்வி என்ன, விளையாட்டுக்கள், சிறந்த நற்பண்புகள் என்ன, இவற்றின் மூலமாக என்ன இந்த மக்களை ஒரு நல் பிரஜைகளாக உருவாக்குவதற்கு அரசாங்கம் என்ன செய்கின்றது, இந்த குடும்ப நல சேவையாளர்களை நியமித்து அவர்களுக்கு சிறந்த பயிற்சிகளை எல்லாம் வழங்கி அந்த கிராமங்கள் தோறும் அனுப்பி அவர்கள் மூலமாக என மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இப்போ விளங்குதா பிள்ளைகள்? அப்போ இந்த அடிப்படையில் மேற்கொள்ளும் போது என்ன செய்யலாம், இந்த கிராமங்கள் எல்லாம் வளர்ச்சி அடையும், மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படும். அப்போ ஒவ்வொரு கிராமம் வளர்ச்சி அடைய அது ஒட்டுமொத்தமாக பிரதேச செயலகங்களாக வளர்ச்சியடையும். பிரதேச செயலகங்களாக மாவட்ட பிரிவுகள் வளர்ச்சியடையும். மாவட்ட பிரதேசத்துக்கு தாண்டி மாகாண பிரிவுகள் வளர்ச்சியடையும். மாகாண பிரிவுகளை தாண்டி நாடு வளர்ச்சியடையும். என்ன அப்போ இப்போ நாங்கள் இப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு கிராமங்களில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் எவை என்று சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். கொண்டு சமுத்தி, அடுத்தது ஜன சவிய திவிநகும நிகழ்ச்சி திட்டங்கள் மூலமாக கிராமிய வறுமைக்குட்பட்ட அல்லது ஏழை மக்களை வலுவூட்டுகின்ற செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது விளங்குதான் உண்டு. இது வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது. ரெண்டாவது என்ன பார்த்து நாங்கள் ஆடை தொழிற்சாலைகளை அமைத்து கிராமியத்தில் உள்ள இளைஞர் ஜோதியர், வேலையின்றி இருக்கும் இளைஞர் ஜோதிகளுக்கோ அல்லது படித்து வெளியேறுகின்ற இளைஞர் ஜோதிகளுக்கோ என்ன அவர்கள் சும்மா இருக்காமல், படித்து முடிய சும்மா இருக்காமல் அல்லது வேலையின்றி இருக்காமல், பல்வேறு வேலையின்றி இருப்பவர் தான் பிரச்சனைக்கு உருவாகிறார். அவருக்கு வேலை இல்லை, எனவே அவர் ஃப்ரீயாக இருக்கிறார், எனவே அவருக்கு பிரச்சனையான இதுகள் வந்துன்னா அதுக்குள்ளே மாட்டப்பட்டுருவார். நீங்களும் அப்படித்தான், எல்லோரும் அப்படித்தான். யார் யார் வேலை இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பிரச்சனைகள் உருவாக பார்க்கும். அவங்களையும் இப்படி சொல்லலான்னு சொன்னால் அவங்களும் சும்மா இருப்பதனால வாடாமச்சான் போவோம் என்று சொல்லி போட்டு அவர்களும் சேர்ந்து என்னமோ செய்ய வழிக்கிடுவார். அது பிழைச்சிடும், அது வாழ்க்கையை அநியாயமாக்கிவிடும். இப்போ எல்லோரும் வேலையோடு சரியாக டைமுக்கு ஏற்றபடி பயன்படுத்தப்படுவார்களாக இருந்தால் எந்த பிரச்சனையும் நாட்டில் உருவாகாது. பிரச்சனை உருவாகுது என்று சொன்னால் அது வீட்டிலேயோ அல்லது சமுதாயத்திலேயோ நாட்டிலேயோ என்றால் அவர்கள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை. அவர்கள் ஃப்ரீயாக விடப்படுவதனால அவர்கள் கெட்ட வழிகளையே தெரிந்தெடுக்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே எல்லோரும் சரியாக பயன்படுத்தப்படுவார்களாக இருந்தால் என்ன அவர்கள் நல்ல வழிகளில் போய்கொண்டிருப்பார்கள். வழிகாட்டல்களும் ஆலோசனைகளும் மிக முக்கியமானவை. ரைட். அப்போ அடுத்ததான் நாங்கள் போகிறோம். ஆகவேதான் ஆடை தொழிற்சாலைகள் 200 ஆடை தொழிற்சாலை கிராமங்கள் மத்திய அமைக்கப்பட்டு இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி என்ன அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது, அதே நேரத்தில் நாட்டுக்கு வருமானமும் கிடைக்கும். என்ன நாடும் புகழ் பெற்று கொண்டிருக்கிற இந்த ஆடை உற்பத்தியினால். அடுத்து நாங்கள் பார்த்தோம் நாங்கள் என்ன வீதிகள் அமைத்தல். என்ன வீதிகள்? தார் வீதி, காப்பட் வீதி, என்ன அடுத்தது கொங்குரிட் கற்கள் போட்ட வீதிகளை அமைத்து அங்கே கிராமிய மக்களும் இலகுவாக, பாதுகாப்பாக, விரைவாக, மலிந்த விலையில் போக்குவரத்து செய்யக்கூடியதாக இருக்கும். அது மழைக்காலம் என்றால் என்ன, வெயில் காலம் என்றால் என்ன, மக்கள் இலகுவாக, பாதுகாப்பாக, விரைவாக, மலிந்த விலையில் போக்குவரத்து செய்ய முடியும். வீதியில் அமைக்கப்பட்டால் கட்டாயம் அங்கே தரமான வாகனங்களும் பயன்படுத்தப்படும். பொது வாகனங்கள், பஸ்ஸுகள் எல்லாம் பயன்படுத்தப்படும். என்ன அப்போ மற்றது கிராமங்களில் மக்களுடைய போக்குவரத்து சேவைகள் நிறைவேறும் மட்டுமே கிராமங்கள் நகரங்களோடு மாநகரங்களோடு இணைக்கப்படும் போது விரைவான வளர்ச்சியை அது ஏற்படுத்தி கொடுக்கும். இதையும் பார்த்துருக்கோம். அடுத்து நாங்கள் பார்த்துருக்கோம் ஒரு கிராமத்துக்கு ஒரு வேலை திட்டம் என்ற அடிப்படையில் பொது வசதிகளை மேம்படுத்துவது. ஒரு அதை நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன கிராமங்களை தெரிந்து அங்கே என்ன பிரச்சனை என்று பார்த்து, முக்கியமாக என்ன தேவை என்று பார்த்து அந்த வேலை திட்டத்தை அங்கே உருவாக்குறது. ஒன்று தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவது அல்லது பயிற்சியை
விலங்கு வேளாண்மை உருவாக்குவது, விவசாயத்தை வளர்ச்சியடை செய்வது, அல்லது போக்குவரத்து அல்லது சந்தை வசதியாக இருக்கும். இப்படியான இந்த கிராமங்களில் குடிநீர் பிரச்சனையாக இருக்கும், அல்லது வைத்திய மருத்துவ பிரச்சனைகளாக இருக்கும். இப்படியான அந்த பொது வேலை திட்டத்தின் அந்த கிராமத்துக்கு என்ன தேவை என்று பார்த்து அந்த தேவைகளை நிறைவேற்றுவது அரசாங்கம் அப்போ நிறைவேற்றி கொண்டு வருகின்றது. அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் என்னென்னா, வாழ்வின் பிச்சை திட்டங்கள் மூலம் கிராம மட்டத்தில் தொழிலின்றி இருக்கும் தனிநபர்களுக்கு பொருளாதார சக்தியை அதிகரிப்பது. என்ன அடுத்து நாங்கள் பார்த்து நாங்கள் தொலைவில் உள்ள கஷ்டம் நிறைந்த தனிப்பட்ட கிராமங்களை ஒன்றிணைப்பது. ஆகவே அங்கே குடிநீர், மின்சாரம், மற்றது கைத்தொழில்களை வளர்ச்சியடை செய்வது. அது அடுத்ததாக பொது வேலை திட்டம், சமூகம் சார்ந்த வேலை திட்டங்கள் குடிநீரை பெறுவதும் பயிற்சிக்கான நீரை பெற்றுக் கொடுப்பதும். அடுத்தது புனித இடங்கள், கந்திரிய திட்டத்தின் மூலம் புனித இடங்கள், விளையாட்டு மைதானங்கள் போன்றவற்றைக்கான உதவிகளை வழங்கி அவற்றை அபிவிருத்தி செய்வது, வளர்ச்சியடை செய்வது, பாதுகாப்பது. அதே நேரத்தில் என்ன மரண நிகழ்வுகளுக்கான நிதியுதவிகளையும் உடனடியாக வழங்குவது. விளங்குதா? அடுத்த இறுதியாக நாங்கள் பார்த்தோன்னா, குடும்ப நல உத்தியோகத்தர்களை நியமித்து அவர்களுக்கு சிறந்த பயிற்சிகளை வழங்கி அங்கே கிராம குடும்பங்களை மேம்படுத்துவது. அப்போ இவ்வளவும் கிராம அடிப்படையில், பிரதேச அடிப்படையில் அவற்றை வளர்ச்சியடைய செய்வதற்கு அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சி. இனி நகரங்களை எவ்வாறு அவற்றையும் வளர்ச்சியடைய செய்வதற்கு எவ்வாறான நடவடிக்கைகள் அரசினால் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளன, பெறப்படுகின்றன என்பதை நாங்கள் இனி அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த கிராம பிரிவு, பிரதேச செயல பிரிவுகள், அடுத்தது மாவட்ட பிரிவுகள், மாகாண பிரிவுகள், தேசியம், நாடு என்ற அடிப்படையில் கீழ்மட்டத்திலிருந்து படிப்படியாக ஒழுங்குமுறையில் சிறந்த நிர்வாக முகாமைத்துவ முறையின் கீழ் பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதனால் நாடு விரைவில் அபிவிருத்திக்கு இட்டு செல்லுகின்ற முயற்சிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சரியா பிள்ளைகள்? இனி அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சரியா? இனி நாங்கள் வரலாறு இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லி வைங்க பிள்ளைகள். அடுத்த வகுப்புலேருந்து நாங்கள் கடந்த கால பாஸ் பேப்பரை நாங்கள் பார்ப்போம். ஏன்னா அதுக்கு ஆயத்தமாக இருங்க. நீங்களும் கட்டாயப்படம் தானே எல்லோரும் வரலாறு, எல்லோரும் ஆயத்தமாக இருக்கணும். புவியியல் மாணவர்களும் ஆயத்தமாக, எல்லோரும் ஆயத்தமாக இருந்து கொள்ளுங்க. ஏன்னா வருகின்ற வகுப்பில் அதை பற்றி நாங்கள் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வகுப்பில் இருந்து நாங்கள் முறையாக கொண்டு போவோம். சரியா? படிக்க வேணும், நிறைய படிக்க வேணும். சோதனை கிட்டே விட்டது. எவ்வளவு தூரம் நீங்கள் படிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். நல்ல ரிசார்ட்ஸ் எடுத்து பெருமைப்படுவீர்கள், சந்தோஷப்படுவீர்கள். பெற்றோருக்கும் நீங்கள் பெருமை தேடிக்கணும். அதுதான் பெற்றோருடைய விருப்பம், எங்களுடைய ஆசிரியருடைய விருப்பம் அதுதான். என்ன பிள்ளைகள் நிறைய படியுங்கோ, என்ன விளையாடாதங்கோ, குழப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் சின்ன பிள்ளைகள் எப்போவும் சந்தோஷமாக இருக்க வேணும். அதே நேரத்தில் உங்களுடைய குழப்படியில் மற்றவருக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்க வேணும். ஆகவே படிக்க வேணும் நிறைய. என்ன சரியா என்று கூறி உங்களோட இந்த விரைவிடும் ஆசிரியர் நான் இக்னேசியஸ். வணக்கம் பிள்ளைகள், நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.